சராசரி வாழ்க்கை பெருசு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லிம்மாக இருக்கிற ஒரு டயட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை திருமணம் ஆனதுக்கு பின்னாடி ரொம்ப பெருசாக வருவாங்க, சில பேருக்கு குண்டா வருவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களால டயத்துக்கு சாப்பிட முடியாது. முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, நடிகையாக இருக்கும்போது இளமையாக காட்டிக்கிறணுங்கிறதுக்காக 40 வயசு நடிகையாக இருப்பாங்க, 20 வயசு பொண்ணா காட்டுறதுக்காக காலையில் ஒரு கொய்யா பழத்தில் பாதி, ஒரே ஒரு நெல்லிக்காய், ஆப்பிளில் கால்வாசி, அரை இட்லி சாப்பிட வேண்டும், தயிர் சாதம் 2 ஸ்பூன், இப்படிலாம் டயட்ல இருப்பாங்க. இடையிடைன்னு ஒரு பழச்சாறு அறந்தலாம். அடி வயிற்றுல பசி இருந்துகிட்டே இருக்கும். பசி இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அழகா இருப்பாங்க. ஃபுல் கட்டு கட்டினோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான் ஆளு பாப்பா பீப்பா ஆயிரும் அப்படிங்கிற பையன் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்க குண்டாயிருவாங்களோங்கிற அச்சத்திலே இருப்பாங்க. அப்ப அவங்க மொத்த இளமையுமே அவங்க மீடியாவுக்கு கொடுத்துட்றாங்க. காட்சி வடிவம், ஒரு காட்சி பொருளா தன்னை மாத்திடுறாங்க. இப்போ அவங்களுக்குன்னு பர்சனல் அவங்க என்ன இருந்தாலும் ஒரு சராசரி மனுஷங்க. அப்போ அவங்களுக்கான அன்பை அவங்க தேடுறப்ப சரியான இடத்துல அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.